Hello cuties, Assalamu alaikum. Welcome back to our channel Isha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாத் பவுடர் தான் ரெடி பண்ண போறோம். ஹோம்மேடா பாத் பவுடர் எப்படி ரெடி பண்றதா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த பாத் பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணும். எஸ்பெஷலி இப்போ ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம ஸ்கின்னு. ஸோ அந்த டைம் உங்கள் ஸ்கின் அந்த ட்ரைனஸ் அந்த ட்ரை பேச்சஸ் எல்லாமே போக்கும். நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வைக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இந்த குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டி பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆயில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற குளியல் பொடி பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் வரும். நீங்கள் அதிகமாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் தான் ஆட் பண்ணுறேன். டர்மரிக் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன், சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாசி பயிர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பூலாங்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க இது. அது ஒரு 1/2 டீஸ்பூன். நான் 1 வீக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நீங்களும் 1 வீக் ரெடி பண்ணுறீங்கன்னா இப்போ நான் என்ன குவான்டிட்டி சேர்க்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பீல் பவுடர் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஆரஞ்சை வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இது நான் கடையில் வாங்கினாலும் இந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ரோஸ் பெட்டலோட பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது பெரிய டேபிள் ஸ்பூனாக இருக்கனால நான் 1/2 எடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் இதோட சின்னதாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லிக்கரைஸ் பவுடர். அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லிக்கரைஸ் பவுடர் மீன்ஸ் அதிமதுரை பவுடர். இது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிள் அண்டு ஆன்லைனில் அவைலபிள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் சொன்ன அளவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கும்போது நான் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அதே அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம் என்கிட்ட கடலை மாவு இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எல்லா பவுடரும் கம்பல்சரியாக ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் என்கிட்ட இவ்வளோ பவுட்ரு இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணுங்கள், லிக்கரைஸ் பவுடர் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர், அப்புறம் பாசிப்பயிர் மாவு. இந்த 4மே கூட வச்சு நீங்கள் ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம ஸ்கின் டோன் நல்லாவே 2 ஷேட் லைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பவுடர். ரெகுலராக நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாரத்துக்கு 2 டைமாவது இந்த பாத் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் இருந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 டைமாவது நம்ம இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக செஞ்ச பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணணும். ஃபேஸ்க்கும் அப்படி தான். நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பாத் பவுடர் நம்ம ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டைம் 1 வீக் அளவாக தான் செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு
15 நாளைக்கு மேலே செய்கிற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்ன குவான்டிட்டிலேருந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து டபுள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் சொன்னால் எப்பயுமே 1 வீக் மட்டும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த 1 வீக் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ இதை நான் ஃபுல்லாக இந்த கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அந்த பவுடர்ஸ் எல்லாம் நான் கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து தயிர் இல்லைன்னா வந்து பால் உங்கள் இஷ்டம். நம்ம பாத்ரூமில் மேக்ஸிமம் வாட்டர் தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வாட்டர் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நான் வந்து என் ஃபேஸ்லையும் என் ஹேண்ட்லேயும் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ண ஃபஸ்ட் டைமே உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகுது நீங்களே பார்க்கலாம். இப்போ என் ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருக்குது. இது அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி இருக்குது நீங்களே டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது ரொம்ப நல்ல க்ளோனஸ் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்காது, நல்ல மாய்ஸ்சர் தன்மையும் இருக்கும், ரொம்ப ஆயிலும் ஆக்காது. இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என் ஹேண்டில் கூட நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்ம ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணலாம். நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 minutes to 10 minutes கிட்ட மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ட்ரை ஆனால் போதும். இப்போ என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போவும் நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அப்போ ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து க்ளோ கொடுக்குது, பிரைட்னஸ் கொடுக்குது. நான் வெறும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்றபடி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்புக்கு பதிலாக இது ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வீக்லி 2 ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.